வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 40 தங்கம், 44 வெள்ளி, 42 வெண்கல பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது அமெரிக்கா. 91 பதக்கங்களுடன் சீனா 2ஆம் இடத்திலும், 45 பதக்கங்களுடன் ஜப்பான் 3ஆம் இடமும் பிடித்து அசத்தல். ஒரு வெள்ளி, 5 வெண்கலம் என மொத்தம் 6 பதக்கங்களுடன் 71வது இடம் பிடித்தது இந்தியா. ஒரு தங்கப் பதக்கத்துடன் பாகிஸ்தான் 62வது இடத்தை எட்டியது. அதானி குழுமத்தின் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என ஹிண்டன்பர்க் அமைப்பின் குற்றச்சாட்டுக்கு செபி மறுப்பு. முதலீட்டாளர்கள் இதுபோன்ற அறிக்கைகளுக்கு எதிர்வினை ஆற்றுவதற்கு முன்பாக பொறுமையுடன் அணுக வேண்டும் என்றும் விளக்கம். செபி அமைப்பு தலைவர் மாதவி பூரி புச் ராஜினாமா செய்யாதது ஏன்? முதலீட்டாளர்கள் பணத்தை இழந்தால் அதற்கு பிரதமர் மோடியும் கௌதம் அதானியும் பொறுப்பேற்பார்களா என்றும் ராகுல் காந்தி கேள்வி. நடப்பாண்டில் 2வது முறையாக முழு கொள்ளளவை எட்டியது மேட்டூர் அணை. நீர்வரத்து வினாடிக்கு 26,000 கனஅடியாக உயர்வு. உபரி நீர் கால்வாய் வழியாக வினாடிக்கு 4,500 கனஅடி வீதம் தண்ணீர் வெளியேற்றம். நீர்வரத்து அதிகரிக்க வாய்ப்பிருப்பதால் காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் 11 சென்டிமீட்டர் மழை பதிவு. கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் மற்றும் திருத்தணியில் தலா 10 சென்டிமீட்டர் மழை பொழிவு. சென்னை மவுண்ட் ரோடு, அடையாறு, சைதாப்பேட்டை, கிண்டி ஆகிய பகுதிகளில் அதிகாலையில் கனமழை. 1000 விளக்கு, அண்ணா சாலை, அசோக் நகர், ஈக்காட்டு தாங்கல் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. தேனி, கோவில்பட்டி, திருவண்ணாமலை ஆகிய பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை. சேலம், திருப்பத்தூர், ஈரோடு ஆகிய பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. வந்தவாசி அருகே கனமழை காரணமாக 100 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். ஏரியின் கால்வாயை தூர்வாராததே இதற்கு காரணம் என்று விவசாயிகள் குற்றச்சாட்டு. இந்த காவா பார்த்தீங்கன்னா அந்த காவா கொஞ்சம் தூர் வரனீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த காவாவில் ஃபுல்லாகவே தண்ணி தேங்கி கைனி ஃபுல்லாக நாசமாயிடுச்சு. ஃபுல்லாகவே கொஞ்சம் மணிக்கு இது எங்களுது மட்டும் இல்லை, இது ஃபுல்லாகவே எங்கள் சீக்கிரம் வந்து ஒரு 200 கிராமம் 200 வீடு இருக்குது. 200 வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 ஏக்கரா இருக்குது. 300 ஏக்கராவும் இதே மாதிரியே தான் பயிர் எல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு ஃபுல்லாகவே. இது கொஞ்சம் காவா மட்டும் கொஞ்சம் அகலப்படுத்தி கொடுத்தீங்கன்னா கவர்மெண்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். சேலம், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், நாமக்கல், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. அரியலூர், திருச்சி, திண்டுக்கல், மதுரை ஆகிய மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தருமபுரி, சேலம், ஈரோடு, நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. திருப்பூர், நீலகிரி, தேனி, தென்காசி ஆகிய மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். வரும் 14 மற்றும் 15 ஆகிய தேதிகளில் நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சென்னை மெரினா கடற்கரை அருகே நொச்சிக்குப்பத்தில் 9 கோடியே 97 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள நவீன மீன் அங்காடி இன்று திறப்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். புதிதாக கட்டப்பட்டுள்ள நவீன மீன் அங்காடியில் கடைகளை ஒதுக்கீடு செய்யும் பணி இன்று முதல் தொடக்கம். சென்னை மாநகராட்சி தகவல்.
சினிமாவில் சாதித்த உழைப்போடும் அர்ப்பணிப்போடும் அரசியலிலும் பயணித்து வெற்றி பெற வேண்டும். நடிகர் விஜய்க்கு எம்பி கனிமொழி அறிவுரை. சின்ன வயசுல இருந்தே விஜய் அவர்களோட குடும்பத்தோடு பழக்கம் இருக்கிறது. அதனால இந்த இடத்துக்கு இன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய நட்சத்திரமாக வருவதற்கு அதற்கான உழைப்பு, அதற்கான பாதை எல்லாமே அவருக்கு தெளிவா புரிந்ததால் தான் அதை செய்ய முடிஞ்சிருக்கு. அதனால அதே தெளிவோடும் அதே உழைப்போடும். திருப்பூர் மாவட்டத்தில் 44 இடங்களில் 12 கோடியே 21 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மருத்துவத்துறை சார்ந்த கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருகின்றன. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். ஒரு மாவட்டத்தில் மட்டும் 44 புதிய மருத்துவத்துறை சம்பந்தமான கட்டிடங்கள் 112 கோடியே 21 லட்சம் ரூபாய் செலவில் கட்டும் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு 44 புதிய மருத்துவமனைக்கு சம்பந்தமான கட்டிடங்கள் நடைபெறும் மாவட்டமாக திருப்பூர் மாவட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்தில் பாதிப்பு இல்லை என்று கூறும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வக்ஃப் வாரிய உறுப்பினரா? நாகை மாவட்டம் நாகூரில் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கேள்வி. அதுல உள்ளடங்கி அண்ணாமலை இருக்கிறாரா? இல்லைங்க, பாதிப்புன்னா யாருக்கு தெரியும்? இப்போ ஒருவேளை சாப்பிடாதவன போய் ஆமா நீ சாப்பிடாத இருக்கிறதால எந்த விதமான பாதிப்பு இல்லை அப்படின்னு சொன்னா என் பசி எனக்கு தெரியும் அப்படின்வாங்க. அண்ணாமலைக்கும் அந்த சட்டத்திட்டத்துக்கும் செயல்பாடுக்கும் அவரால் அது முழுமையா அறிந்திக்க முடியலன்றதால தான் அவர் சொல்றாரே தவிர வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும். இந்திய நாட்டில் இஸ்லாமியர்கள் வாழக்கூடாது என்று மத்திய அரசு நினைப்பதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய தலைவர் காதர் மொய்தீன் சாடல். முஸ்லீம்களே இருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது முஸ்லீம்களுக்கு சட்டம் எதுக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி தானே இந்த சட்டம். அதனால் வக்ஃப் சட்ட திருத்தம் என்பது வக்ஃபை அழிக்கக்கூடிய ஒரு சட்டமாக நினைக்கிறோம். இந்த அழிக்கக்கூடிய சட்டத்தை முஸ்லீம்களாக உள்ள நாங்கள் ஒருபோதும் வக்ஃப் வாரியத்திற்கு சொந்தமான இடத்தில் இந்துக்களின் வழிபாட்டு தலம் இருப்பதை பெருமையாகத்தான் கருதுகிறோம். நாகையில் வக்ஃப் வாரிய தலைவர் அப்துல் ரஹ்மான் பேட்டி. இருந்தாலும் கோயில் இருப்பதை வைத்து ஏன் இப்படி மத துவேஷ பிரச்சாரம் செய்கிறார்கள் என்பதுதான் நமக்கு வேதனை. வக்ஃப் இடத்தில் கோயில் இருப்பது என்பதை பெருமிதமாக நினைக்கிறோம். இருக்கட்டும். கொல்கத்தாவில் அரசு மருத்துவமனையில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம். இன்று முதல் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாக இந்திய மருத்துவர்கள் சங்கம் அறிவிப்பு. பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள தொழில்நுட்பம் சார்ந்த பணியிடங்களை நிரப்புவதற்கான எழுத்துத் தேர்வு இன்று தொடக்கம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவிப்பு. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் ஜாமீன் கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கைதான ஜாஃபர் சாதிக்கின் நீதிமன்ற காவல் நிறைவு. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் ஆஜர்படுத்தப்படுவார் என எதிர்பார்ப்பு. சென்னை குரோம்பேட்டையில் புதையல் கிடைத்ததாக கூறி நூதன முறையில் போலி நகைகளை விற்று 5 லட்சம் ரூபாய் அபேஸ். சதுரங்க வேட்டை திரைப்பட பாணியில் மோசடியில் ஈடுபட்ட இருவரை கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை. மகாராஷ்டிரா மாநிலம் பாந்த்ராவில் இருந்து வேளாங்கண்ணிக்கு வரும் 27 மற்றும் செப்டம்பர் 6 ஆகிய தேதிகளில் சிறப்பு ரயில்கள் இயக்கம். வேளாங்கண்ணி திருவிழாவை முன்னிட்டு தெற்கு ரயில்வே அறிவிப்பு.
இன்றும் நாளை மறுதினமும் அரக்கோணம் வழித்தடத்தில் செல்லும் ரயில் சேவையில் மாற்றம். ரயில்வே பணிமனையில் நடைபெறும் பராமரிப்பு பணி காரணமாக சென்னை ரயில்வே கோட்டம் அறிவிப்பு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் சந்தோஷ மண்டபம் கடல் அரிப்பினால் இடிந்து விழும் அபாயம். கோவில் நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இன்று நிறை புத்தரிசி பூஜை. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வரும் நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி மீதான அவதூறு வழக்கு சுல்தான்பூர் நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை. முறைகேடாக பணியில் சேர்ந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட முன்னாள் IAS அதிகாரி பூஜா கேத்கர் முன்ஜாமீன் கோரிய மனு. டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. கனடாவில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நேஷனல் பேங்க் ஓபன் டென்னிஸ் போட்டி. பெய்டன் ஸ்டர்ன்ஸை வீழ்த்தி அமெரிக்க வீராங்கனை ஜெசிலா பெகுலா அரையிறுதிக்கு தகுதி.